ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு வழியாக டிவிகே அந்த கட்சிக்கு மெஜாரிட்டியானது கிடைச்சிருக்கு. விசிகேவும் ஐயுஎம்எலும் வெளியிருந்து இப்பொழுது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சிஎம்மாக விஜய் அவர்கள் விரைவில் பதவியேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க நடந்த கலைபுரெல்லாம்? இல்லை ஆமாம், இல்லை ஆமாம் அப்படின்னு போய் ஒரு வழியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் வருவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அப்புறம் 2 கம்யூனிஸ்டுகளும் வராங்க. நாங்கள் வெளியிருந்து ஆதரிப்போம், அதிகார பகிர்வுலாம் எங்களுக்கு வேண்டாம், வெளிலேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அப்புறம் விசிகே வருவாங்களா மாட்டாங்களா, டெப்யூட்டி சிஎம் கேட்குறாரு, இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ விசிகேவும் பார்த்தோம்னா வெளியிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்களும் இப்போ திருமாவளவன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. ஐயுஎம்எலும் வெளியிருந்து ஆதரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அந்த வகையில் நாங்கள் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறோம், மக்களோட விருப்பத்துக்கு எதிராக போக விருப்பம் இல்லை அப்படின்றது தான் திருமாவளவன் அவர்களோட பேச்சாக இருக்குது. ஸோ திமுக அலையன்ஸில் தான் கம்யூனிஸ்டுகளும் விசிகேவும் ஐயுஎம்எலும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்கே தான் பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரோஜன் வாரும்பாங்க. ட்ராய் அப்படின்ற பழைய ஏன்ஷியன் சிட்டி ஒன்று. ஓகே. அப்போ ட்ரோஜன் போர் நடக்குது. ட்ரோஜன் போர் பார்த்தோம்னா கிரேக்கர்களுக்கும் ட்ரோஜன்ஸுக்கும் நடக்கக்கூடிய போர். அப்போ கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரக்கட்ட குதிரையை கிஃப்டாக கொடுப்பாங்க ட்ரோஜன்ஸுக்கு. அந்த மரக்கட்ட குதிரைக்குள்ள அவங்க ஆட்டில் பதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ ட்ரோஜன்ஸுக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியாமல் அவங்களும் அந்த குதிரையை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நைட் அந்த குதிரைக்குள்ள இருக்க ஆட்கள்லாம் வெளில வந்துருவாங்க. வெளில வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் கிரேக்கர்கள் உள்ளே புகுந்து ட்ராயை வீழ்த்தி ட்ரோஜன்ஸை வீழ்த்திடுவாங்க. ஸோ இதுதான் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ எதிரியை வீழ்த்துறதுக்கு அவங்க ஆட்டில் உள்ள அனுப்புறது இருக்குல்ல, அதான் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. துரந்தர் மாதிரி. எப்படி நம்பாட்கள் ஸ்பை மாதிரி உள்ள போய் அப்படியே துரந்தரில் அந்த மாதிரி நடக்கும். அதான் அந்த கதை அப்படிதான். ஸோ அதனால இப்போ ஏறக்குறைய எனக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா இவங்க யாருமே இப்போ அதிகார பகிர்வுக்கு இவங்க அக்ரிமெண்ட் போடல, அதிகாரம் வேண்டான்ட்டாங்க, வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பவர் ஷேரிங் நடக்குதுன்னா பவரை ஈஸியாக தூக்கி போட்டு யாரும் வெளில போக மாட்டாங்க. ஸோ பவர் ஷேரிங் நடக்குதுனாலே ஓகே, இந்த அலையன்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் பவர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி நாளைக்கு அலையன்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்க. அலையன்ஸை பிரேக் பண்ணியாச்சுன்னா அதிகாரமும் கையை விட்டு போயிடும். ஆனால் இந்த 4 கட்சிகளும் பவர் ஷேரிங்க்கு வரல. நாங்கள் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் திமுகவோட தான் க்ளோஸாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு அப்போ இவங்க யாருக்கு விசுவாசமாக இருக்காங்க? திமுகவுக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இவங்க 4 பேரும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு மக்களோட ஆதரவு விஜய் பக்கம் இருக்கு. மக்கள் எல்லாரும் பெருவாரியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜயால் ஆட்சி அமைக்க முடியலன்னா எல்லாரும் திமுக கை கட்டுவாங்க. திமுக பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா பாஜக பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அது திமுகவுக்கு பெரிய கெட்ட பேர். 2வது, விஜய் ஆட்சி அமைக்கலன்னா ரீஎலெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீஎலெக்ஷன் போனாலும் திமுகவுக்கு சிக்கல் தான். விஜய் அடுத்தது ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா மக்கள் சப்போர்ட் முரட்டுத்தனமா விஜய் சைட்ல இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு திமுக கூட்டணியில் கூடிய இந்த கட்சிகளை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஓப்பனாக தான் பேசுறாங்க. அதை நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம், ஆனால் மக்களோட விருப்பத்துக்கு எதிராக போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் விஜயை வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அப்போ இந்த அலையன்ஸ் எப்படி நிற்கும்? ஸோ விஜய்க்கு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஒன்று, விஜய்க்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டை நடத்தணும், கூட்டணி ஆட்சி நடத்தணும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. கருணாநிதி பண்ணாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன். பட் நீங்க 2 இயர்ஸ் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, புது கட்சி எடுத்த உடனே நீங்க ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டை எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகணும். அது ஒண்ணு. 2வது சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, வெளியே திமுக அதிமுக என்டிகே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குடைச்சல் கொடுக்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்களா, அவங்க எம்எல்ஏஸ் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா, ஒரு சின்ன தவறான வார்த்தையை பேசுவாங்களா, பேசினா அதை எடுத்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்லோவாக மக்கள் அவங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கான வேலைகளை இந்த கட்சிகள் பண்ணுவாங்க. கரெக்டாக எதிர்கட்சியாக செயல்படுவாங்க.
கண்டிப்பா எப்படி எதிர்கட்சி செயல்படணும் அப்படி செயல்படுவாங்க. திமுகவோட ஸ்பெஷாலிட்டி அதுதானே. கண்டிப்பா. இப்போ வேற 3 எதிர்கட்சி இருக்காங்க வெளில. ஆமா. அடுத்தது 3ஆவதா முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் பாஜகவையும் பகைச்சுக்கிட்டார். காங்கிரஸோட விஜய் போகும்போதே பாஜகவை அவர் பகைச்சுக்கிறார். அதை அவங்க ரொம்ப கான்சியஸா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. எடுத்தோடனே காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்கிறாங்கனாலே நமக்கு அதிமுகவை விட இதுதான் கரெக்டா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ கரெக்டா அவங்க காங்கிரஸை கரெக்டா சூஸ் பண்றாங்க, காரியத்தையும் கரெக்டா முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம அவங்கள பாராட்டணும். ஆனா இப்ப நீங்க காங்கிரஸை சூஸ் பண்ணும்போது பாஜக அவங்கள எதிரியா பார்ப்பாங்க. ஸோ பாஜகவும் உங்களுக்கு நிறைய குடைச்சல்களை கொடுப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை விஜய் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. இதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல மக்கள் தாவேக்காவுக்கு எதிராக திரும்புற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் யோசிக்காம நான் சொன்ன இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் இருக்கு பாருங்க, விஜயோட கோட்டைக்குள்ள இந்த குதிரை இப்ப உள்ள உட்கார்ந்துருக்கு, இவங்க எல்லாம் டோரை திறந்து விட்டுருவாங்க. விட்டு இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இது டெஃபினட்டா அந்த மாதிரியான செட்டப் தான். ஸோ இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, திமுகவால தாவேக்காவை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், நினைச்சா வீழ்த்தவும் முடியும் இந்த கவர்மெண்ட்டை. ஏன்னா இவங்க எல்லாம் அவங்களோட விசுவாசம், எங்க விசுவாசம் இங்கதான் இருக்குன்றாங்க. we are loyal to DMK ன்னு ஓபனா சொல்றாங்க. நான் திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப நாளைக்கே டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கெடுதி, வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. டிவிக்கே இல்ல நாங்க டீலிமிட்டேஷன் எதிராக போக மாட்டோம்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப நான் சொன்ன அந்த ட்ரோஜன் ஹார்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. எனக்கு இஷ்யூவும் கிடைச்சிருச்சு, அப்ப நான் அதை யூஸ் பண்ணுவேன். அதனால இப்ப தாவேகா அட் த மர்சி ஆஃப் டிஎம்கே, டிஎம்கேவோட கண்ட்ரோல் தாவேகா மேல் இருக்கிறது. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப டிஎம்கே பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேற்று வரைக்கும் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கம்யூனிஸ்டுகளை இன்னமும் திமுக தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கனெக்ட்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இப்ப திருமாவளவன் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டார், திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு. நாங்க அவங்க கிட்ட தான் இருக்கோம், அவங்களோட நாங்க ரொம்ப க்ளோஸா தான் இருக்கோம். எங்களால இங்க ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால வெளியில இருந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு. முக்கியமான காரணம் என்னன்னா, எலெக்ஷன் நடக்க இப்ப கவர்மெண்ட் ஃபார்ம்ல ரீ எலெக்ஷன் நடந்ததுன்னா சிக்கலாகி போயிடும் அவங்களுக்கு. இருக்கிற 2-3 போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல அதிமுகவும் லைட்டா காய்களை நகர்த்துறாங்க. அது நடக்கும்போது டக்குன்னு திரும்ப வந்து ஓகே சொல்லிட்டார். அப்ப இதெல்லாம் தாவேக்காவும் கொஞ்சம் கால்குலேட் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்றாங்க. அங்க ஏதோ சிக்னல் கொடுத்துருக்காங்க, அவங்கள வெளியே வர வைக்கும் போது அது ஒரு ப்ரெஷரா ஆட் ஆகுது. அவங்களுக்கு முன்னாடி அப்புறம் திருமாவளவன் வந்து டக்குன்னு ஓகேன்றாரு இல்லையா. கரெக்டா இந்த கேம் எல்லாம் கரெக்டா தாவேக்காரங்க பிளே பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு ஐயுஎம்எல் அதுக்கப்புறம் நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றாங்க அவங்க. அது நல்லதுதான், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நம்பர் கிடைக்குது. ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த 8 பேரும் மொத்தமா சேர்ந்து வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 கம்யூனிஸ்டுகள், 2 ஐயுஎம்எல், 2 விசிகே எல்லாம் சேர்ந்து மொத்தமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பிளாக்கா தான் இருக்காங்க. அவங்களோட அரசியலும் பார்த்தோம்னா ஒத்தி போற அரசியலா இல்ல. இவங்களோட அரசியல் வேறவா இருக்கு, விஜயோட அரசியல் வேறையா இருக்கு. இந்த விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு, இந்த சிறிய கட்சிகளோட அரசியல் பாஜக எதிர்ப்பு. ஸோ எப்படி ஒட்டி போகும்னா நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு ரைட், மக்கள் விருப்பப்படுறாங்க, மக்களோட விருப்பத்துக்கு எதிராக போக வேண்டாம், அப்படி போனா நமக்கு பெரிய பாதிப்பு வரும். ஸோ அலை எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போகலான்னு இப்போ வண்டியில் ஏறிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் தான். இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுக்கான செட்டப் தான் இது. கரெக்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி இதை வடிவமைக்கிறாங்க. அதை ஓப்பனாகவும் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம எம்ஏ பேபி எடுத்துப்போங்க, சிபிஐஎம்மோட ஜெனரல் செக்ரட்டரி. அவரு நேற்று இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில ரொம்ப கிளியரா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, DMK told us that they were in favor of supporting an AIADMK government from outside. They wanted us to follow the same approach அப்படின்ற பாயிண்ட்டை நேற்று சொல்ற. இதை நான் கட்டுரையில் படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட், ஒரு வேளை நார்த் இந்தியன் மீடியா திமுகவுக்கு எதிராக சதி பண்ணுதோ, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கை கோர்க்க பாக்குறாங்க அப்படின்ற பொருள் எல்லாம் கிளப்புறாங்களோ. நம்ம அந்த பேட்டியை முழுசா பார்த்துருவோம். இந்தியா டுடேல நான் அந்த பேட்டியை முழுசா பார்க்குறேன். அந்த பேட்டியில பார்த்தோம்னா எடுத்தோடனே அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, காங்கிரஸ் பார்ட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ நீங்களும் பிரிஞ்சு போயிட்டீங்க, திமுக கோவத்தில் இருப்பாங்களே அப்படின்ற பொருள்ல கேட்குறாங்க. அதுக்கு எம்ஏ பேபி என்ன சொல்றாரு, காங்கிரஸ் பார்ட்டி பிரிஞ்சு போனாங்கன்னா அது டிஃப்ரெண்ட். அவங்க டப்புன்னு எதுவும் சொல்லாம கொள்ளாம அவங்க டக்குன்னு அலைன்ஸை உடைச்சிட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க திமுகவோடையும் எம்கே ஸ்டாலின் அவர்களையும் கன்சல்ட் பண்றோம். அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது
திமுக அதிமுகவை பேக் பண்ணும், அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கு நாங்களும் உதவணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அதை நாங்க ஏத்துக்கல அப்படின்றத அவர் ஓப்பனா சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த விஷயத்தையும் சொல்றாரு. DMK told us that they were in favor of supporting an AIDMK government from outside அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. DMK told usன்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, அதுக்கு இந்த பதில் அவர் சொல்றாரு. பச்சையா கிளியரா ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாங்க, குறிப்பா டிஎம்கே அதை இனிஷியேட் பண்ணாங்கன்றதையும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் திமுக காரங்களாம் இல்ல அப்படிலாம் எதுவுமே நடக்கல, பத்திரிகையாளர்கள்லாம் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலைல பார்த்தா எம்ஏ பேபி மாத்தி பேசுறாரு, இதே கதையை தான் சொல்றாரு. டிஎம்கே எம்கே ஸ்டாலின் பேர் மட்டும் இல்ல, அப்படி ஒரு விஷயம் போச்சு அப்படின்றாரு. யாரோ ஒருத்தங்க அந்த முயற்சி எடுத்தாங்க, ஆனா அத திமுக எடுத்த மாதிரி அவரு சொல்லிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது, நேத்து அவர் இப்படி பேசுறாரு, அதனால திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுது, திமுகவுக்கு நெகட்டிவான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது, உடனே திருப்பி மாத்தி பேசுறாருன்னா அது காரணம் என்ன? அது காரணம் ஆமா, திமுகவுக்கு எதிராக போறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு தாவேக்காவுக்கு வெளியிருந்து ஆதரவு தெரிவித்தாலும் திமுகவுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்றதுல இவங்க கவனமா இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எம்ஏ பேபி திரும்ப வந்து அதை கிளியர் பண்றாரு, ஐயோ திமுகவுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு. எம்ஏ பேபி சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு நமக்கு அவரோட போஸ்ட் சாதாரணமா தெரியலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரின்றது பெரிய ஒரு பதவிங்க. அவரு திமுகவுக்காக திரும்ப வந்து ஒரு பைட்டை கொடுக்குறாரு, அப்புறம் சன் நியூஸ்ல அதை பயங்கரமா போட்டு தள்ளுறாங்க, ஸ்ப்ரெட் பண்றாங்க, பொய் செய்தி அது அப்படிலாம் மாத்தி அவர் பாத்தீங்கன்னா அந்த பேரை மட்டும் கரெக்டா எடுத்துட்டார். விஷயம் அப்படியே தான் இருக்கு. ஆமா, இது வந்து வெறுமனே எம்ஏ பேபி சொன்னா மட்டும் பரவாயில்ல, டி ராஜாவும் ஏற்கனவே அதே விஷயம் தான் பேசியிருக்காரு. அவரு சொல்றது பாத்தீங்கன்னா, we stand for secularism and decided to support TVK. The arrangement to support AIADMK was not acceptable to us. அதனால நாங்க இந்த அலைன்ஸ்ல இருந்து வந்தோம்னா. ஆனா இவங்க வந்து பேருகிற எதுவும் சொல்ல. ஆமா, இவங்க பேர் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் பிசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசின மாதிரி அவங்க பேசல. அவங்களை பொறுத்தளவுல நாங்க வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான், ஆனா நாங்க இன்னும் திமுக கூட்டணியில இருக்கோன்ற விஷயங்கள்லாம் சொல்ல. திருமாவளவன் அவர்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறார். வீரபாண்டியன் அவர்களும் கூட இருக்கார், சிபிஐயோட ஸ்டேட் செக்ரட்டரி வீரபாண்டியன் அவர்களும் கூட இருக்காரு. அவரை கூட வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இப்போ ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனா தெரியட்டும், திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க, திமுக அலைன்ஸ் உடஞ்ச மாதிரியான இமேஜ் வரக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தணும்னு இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ குடைச்சல் தான். ஆமா, நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோன்றத ஓப்பனா திமுக வெளிப்படுத்துறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அதை சீக்கிரட் வச்சு பண்ணலாம்ல, வெளியிருந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றதோட நிப்பாட்டிருக்கலாம். இல்ல திமுக கூட்டணியில தான் இருக்கோன்றதா சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க சொல்ல விரும்புறாங்க, திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, எங்க கிட்ட இன்னும் கண்ட்ரோல் தான் இருக்கு, எங்களோட சப்போர்ட்டோட தான் அவங்க அங்க போறாங்க, எங்களோட அப்ரூவலோட தான் அவங்க போறாங்க எல்லாம் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க, விஜய்க்கு ஒரு மெசேஜ், 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரு மெசேஜ் தான். அப்போ இந்த 5 வருஷம் கரெக்டா போய் இந்த ஆட்சி முடியும் அப்படின்ற எந்த உத்தரவாதம் கிடையாது. பெரிய கஷ்டம் இருக்குங்க. ஒண்ணு, இந்த 50-60 வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாற்றம் வேணும்னு மக்கள் போனது. 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மாற்றம் வேணும்னு மக்கள் இவ்வளவு வெறித்தனமா வெளில வந்து ஓட் போட்டிருக்காங்கன்னா இவங்க பண்ண அட்டூழியம் அப்படி. அப்ப நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கு. அது ஒண்ணு, சொசைட்டில நிறைய பிரச்சனை இருக்கு, கவர்மெண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, கரப்ஷன் இருக்கு, நேத்தை விட இன்னைக்கு சிஸ்டம் ரொம்ப கரப்ட் ஆகி போயிருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. இதெல்லாம் போக விஜயும் பார்த்தோம்னா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு, நான் இதை பண்றேன், அதை பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், ஏகப்பட்ட இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சனைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிஜேபி உங்களை நெருக்குவாங்க, ஏன்னா நீங்க பிஜேபியோட எதிரியோட கை கோத்திருக்கீங்க. இன்னொரு சைட்ல வெளியிருந்து இந்த கட்சிகள் அழுத்தம் போடுவாங்க, கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் அழுத்தம் போடுவாங்க. பாஜக என்ன பண்ணாலும் அவங்க டக்கு டக்குன்னு புரட்சி பண்ண ரெடி ஆவாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நீங்க திமுக எதிர்ப்பு கட்சி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வண்டியை நகர்த்திட்டு போகணும். ஆன்டி இன்கம்பன்சி குயிக்கா பில்ட் ஆகும். நான் சொல்றேன், 1 இயர்ல சாலிடா அழுத்தம் போடுவாங்க அவங்க. ஸோ கிளியர் கட்டா இப்ப திமுக தாவேக்கா கோட்டைக்குள்ள ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அனுப்பியிருக்காங்க.
இந்த ட்ரோஜன் ஹார்ஸை கரெக்டான டைம்ல ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது பார்த்தா பச்சையா தெரியுற மாதிரி தான் அதை பண்றாங்க. நோ சீக்ரெட், எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாம் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அதனால இப்போ இது ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக ரெண்டா உடைய போகுது. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸ்டார்டிங்ல இருந்தே டிவிக்கே அதிமுகவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஆசை காட்டினாங்க அதிமுகவுக்கு, கூட்டணி வச்சிடலான்ற மாதிரி ஒரு ஆசை காட்டினாங்க. கூட்டணி இல்லைன்றத ஓப்பனா சொல்லல. உடனே அதிமுக என்ன பண்ணாங்க, கொடி பறக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சிக்கல்ல மாட்டும் போது அசம்பிளில போய் காப்பாத்தினாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பிடிச்ச அதிமுக ஒரு குத்து விட்டாங்க. அப்புறம் அதிமுக லேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதிமுக டிவிக்கு அட்டாக் பண்ணும்போது அது எடுபடலை. நீங்க தானே நேற்று அசம்பிளில சப்போர்ட் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பெருசா வந்து விஜய்க்கு எதிராக பேசுறீங்கன்ற மாதிரி தட்டி கழிச்சுட்டு போயிட்டாங்க மக்கள். அதிமுகவோட அந்த எதிர்ப்பை சரியா ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு திரும்ப அதே தான் நடக்குது. டிவிகேவுக்கு கூட்டணி ஃபார்ம் பண்ற சிக்கல் இருக்கு. டிவிகே என்ன பண்றாங்க, எடுத்தோடனே காங்கிரஸ் உள்ள தூக்கி போட்டாங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காங்கிரஸ் தூக்கி போட்டாங்க. காங்கிரஸ் தூக்கி உள்ள போட்டாங்கன்னாலே அதிமுக வேண்டான்னு அர்த்தம். அதிமுக உள்ள இருக்காங்கன்னா காங்கிரஸ் தேவையே இல்லைல்ல. நீங்க ஃபர்ஸ்டே காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு. அப்ப இவங்க பிளான் என்ன, சிறிய கட்சிகளெல்லாம் உள்ள கொண்டு வரணும்ன்றதான் டிவிகேவோட பிளான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு வகையில ஹோப் கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கு. இல்ல அதிமுகவுக்கு ஹோப் கொடுத்தனாலதான் அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் வருது. தங்க வைக்கிறாங்க. ஆமா, நமக்கு தாவேகா கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அதிமுக நம்புறாங்க. ஸோ நம்பி இப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அதிமுகவை யூஸ் பண்ணி விசிகேவை வழி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, விசிகேவை வழி கொண்டு வந்தாச்சு எல்லாம் ஓகே. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒண்ணு அதிமுகவுக்கு ஒரு லாபமும் கிடைக்கல, ரெண்டாவது அதிமுக வீக்கா இருக்குன்றது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அதிமுக ரெண்டா பிளவுபட்டு இருக்குன்றது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அதிமுகவோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு அதிமுகவுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ரெண்டாவது அதிமுக அம்பலப்பட்டு போயிருக்காங்க. திரும்பவும் செகண்ட் டைம் அதிமுகவை பச்சையா யூஸ் பண்ணிருக்காரு விஜய். ஓகே, இது புத்திசாலித்தனம். இதை நம்ம நெகட்டிவாலாம் பார்க்க முடியாது. பொலிட்டிக்ஸ்ல இந்த புத்திசாலித்தனம் தேவை. அவங்களுக்கு ஆசையை காட்டி அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி விசிகேவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதிமுகவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்தா டோர் ஓப்பன் ஆகாதா? ஒரு ஃபேக்ஷன் அங்கிருந்து எதுக்கு சேஃப்டிக்கு சொல்றீங்க? சேஃப்டிக்கு ஒன்று, இப்ப ஒரு தின் மெஜாரிட்டி தான் இருக்கு. சேஃப்டிக்காக கொண்டு வரலாம். இப்ப அதிமுக காரங்க அங்க போறாங்கன்னாலே கட்சியை அடகு வச்சுட்டு தான் அங்க போறாங்க. என் கட்சி காலி ஆயிருச்சு, இந்த கட்சி இனி இல்ல அப்படின்ற நம்பிக்கையில கட்சியை அப்படியே கட்சியோட நலனை கருதாம தான் அங்க பிரிஞ்சு போறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க போறாங்க. கட்சியே போனாலும் பரவாயில்லன்ட்டு அங்க போறாங்க. இப்ப ஒரு 30 எம்எல்ஏ போகணும் இல்லையா, போனா ஒரு 2/3 போகணும். அப்போ ஒரு 30+ எம்எல்ஏஸ் போகணும். இவ்வளவு பேரும் போறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், என் கட்சி காணாம போகுது, நான் உனக்காக என் கட்சியெல்லாம் உடச்சிட்டு வரேன். அப்போ நீங்க நிறைய அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்கள ஏற்கனவே காங்கிரஸுக்கு நீங்க அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும். அது போக நீங்க சிறிய கட்சிகளையும் டீல் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இவங்களையும் உள்ள கொண்டிருக்கீங்கன்னா கஷ்டம். ரெண்டாவது, சிறிய கட்சிகளை ஏத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி எப்படி ஏத்துப்பாங்க? பாஜக கூட கூட்டணி வச்ச அதிமுக இங்க வராங்கன்னா காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் டிமாண்ட் வைப்பாங்க. ஒன்னும் தேவையில்லை. சிறிய கட்சிகள் வெளியில நிக்கிறாங்க. இப்ப அவங்க என்னோட விசுவாசம் திமுக கிட்ட தான் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுகவையும் உள்ள கொண்டு வந்தா சிறிய கட்சிகள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல. வெளியே போங்க, அதான் அதிமுக வந்துச்சு இல்ல அப்படி சொல்லலாம். அப்ப காங்கிரஸையும் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஆமா, இவங்களை விட நான் பாக்குறேன், இவங்களை விட ரொம்ப பயங்கரமான ஆள் தான் விஜய் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா ஒண்ணு என்னன்னா, இப்ப அதிமுகவை நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள் எல்லாம் வெளில தள்ளிட்டு அதிமுக உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர திட்டம் இருந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜியே அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. காங்கிரஸை உள்ள கொண்டு வந்து, இடதுசாரிகளை உள்ள கொண்டு வந்து, அப்புறம் 3வது ஸ்டெப்ல ஐயுஎம்எல்லையும் விசிகேவையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அது என்ன சொல்றது, இந்த கேரட் அண்ட் ஸ்டிக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகவை ஸ்டிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவை யூஸ் பண்ணி விசிகேவுக்கு அழுத்தம் போட்டு விசிகேவை உள்ள கொண்டு வந்தாச்சு. அதிமுகவில் இருக்கவங்க எல்லாம் பெரிய 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 லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கட்சியெல்லாம் காலி பண்ணிட்டு கட்சியை உடச்சிட்டு இங்க வராங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சிஎம் கூட கேட்கலாம், சிஎம் டெபுட்டி சிஎம் கொடுங்க அப்படின்னு அப்படி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இந்த சிறிய கட்சிகளை அகாமடேட் பண்றது கொஞ்சம் ஈஸி. ரெண்டாவது, விஜய்
பாஜகவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த இதுலயும் கவனமா இருக்காரு. அந்த இமேஜை மெயின்டைன் பண்றாரு. பாஜகவோட நான் க்ளோஸா போக மாட்டேன்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் உடைக்கல. அது ஃபர்ஸ்ட் அவர் போனதே திமுக கூட்டணி பக்கம் தான். ஆமா, அங்கிருந்து ஆதரவு கேட்க ஆரம்பிச்சாரு. இங்க யாருக்கிட்டையுமே ஆதரவு கேட்கல அவர். ஆமா. ஸோ அவரை பொறுத்தளவுல பாஜகவுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை மெயின்டைன் பண்றாரு. அதே மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. பாஜகவை பெருசா கை வைக்கல, ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. அதிமுகவோட சேர்ந்து அதுவும் அடிபடும். ரெண்டாவது அவங்க ஹை டிமாண்ட் வைப்பாங்க. அதனால இந்த 2 சிக்கல்கள் இருக்கு. ஸோ இந்த கணக்குள்ள தேமுதிக வரைய மாட்டேங்குது. அவங்களும் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஆனா தெரியல என்ன அவங்க என்னெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஏன்னா தேமுதிகவுக்கும் நீங்க நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு, ஒரு எம்பி சீட்டும் வச்சிருக்காங்க. அப்ப அதையும் விட்டுட்டு வரணும். அவங்க காங்கிரஸ் கிட்டையும் தான் இருக்கு. அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க காங்கிரஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு. அப்ப நீங்க தேமுதிகவுக்கும் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இழப்பும் ஏற்படுது இல்ல, அப்ப அந்த இழப்பையும் காம்பன்சேட் பண்ணும். அப்புறம் நீங்க வரதுக்கும் சேர்த்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். சும்மாவே போட்டு நெகோஷியேட் ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க தேமுதிகலாம். ஓகே, ஸோ அதனால பார்த்துருப்பாங்க. சரி பரவாயில்ல, தின் மெஜாரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது முடிச்சது நல்லதுதான். குயிக்காக முதல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கட்டும். அதான் கரெக்டாக இருக்கும். இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம குயிக்காக திரும்புறதா நல்லதா இருக்கும். ஆமாம், பிரேக்கிங் நியூஸ் கேட்க முடியல. ஆமாம், இது போய்கிட்டே இருந்ததுன்னா மக்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி நடக்குது அது இதுன்னு தோணும். அந்த இடத்துக்கு நம்ம மக்களை தள்ளக்கூடாது, அது ரொம்ப தவறு. அதனால ஓகே, முடிஞ்சு இப்போ விஜய் சீக்கிரமா ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாருன்னா நமக்கு சந்தோஷம் தான். சீமான பிறகு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது. என்ன பார்க்க போறீங்க சொல்றேன், அந்த பிரேக்கிங் நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதோட இந்த பிரேக்கிங் நியூஸ் நிறுத்துங்க அப்படின்னு. ஆமா, அடுத்தது விஜய் சிஎம் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் வந்து பயங்கர ஹைப் இருக்கும். இப்போ எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஸ்டாலின் இப்போதான் சிஎம் ஆன மாதிரி இருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் பிடிஆர் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்றாரு. எல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்கு. இப்போ அதே விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 months பார்த்தோம்னா பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மூட் இருக்கும் தமிழ்நாட்டில். அதெல்லாம் நடக்கட்டும். எழுத்து எதுக்கு போடுறாருன்னு தெரியல. ஏன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சா கண்டிப்பா அந்த வெற்றியை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நார்மலா செய்ய வேண்டிய அரசியலை பண்ண ஆரம்பிப்போம். அதை பண்ணணும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.